Hello friends, welcome to Aari and Craft Work. இது என்னோட சேனல் நேம். என்னோட சேனலில் ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அப்போ தான் நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோஸ் அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, ஆரி பேசிக் ஸ்டிச் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது மேலே லைக் பட்டன் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது ஒரு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போது ஒரு ஆரி பேசிக் ஸ்டிச் நான் சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். சரி த்ரெட், சில்க் த்ரெட் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சரி த்ரெட்டும் நிறைய கலரில் இருக்குது, அதில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். நீடில் துலிப் நீடில் 14. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அதை போல் சரியில் நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நம்ம ஆரி ஒர்க் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் த்ரெட்டை ஹேண்டில் நீங்கள் சுற்றிக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது ஃபஸ்ட்டு பென்சிலில் ஸ்கேலை வச்சு 2 லைன் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு கீழே இருக்கு இல்லையா, அந்த லைனில் அந்த சரி த்ரெட்டை மேலே நீங்கள் எடுங்க. எடுத்துட்டு அதுக்கு ஃப்ரண்ட்டு சைடில் குட்டியாக ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போடுங்க. போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் லாக் ஸ்டிச்சு போல் நம்ம இதில் மாட்டினாலும் அது கொஞ்சத்துக்கு பிரியாது. ஸோ அதுக்காக இந்த ஸ்டிச்சு நம்ம பேசிக்காகவே எந்த ஸ்டிச் ஆரம்பித்தாலும் இந்த மெத்தடில் போடணும். அது மட்டும் இல்லாமல் போட்டுட்டு இப்போ பாருங்கள், அது ஃப்ரண்ட்டில் நீங்கள் வாங்க, எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த ஸ்டிச் நேம் என்ன தெரியுமா, இது பட்டன் ஹோல் ஸ்டிச். அதெல்லாம் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம போட்டோம் இல்லையா சின்னதாக செயின் ஸ்டிச், இப்போ அதை என்ன பண்ணுங்கள், நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா ஸ்ட்ரெயின் ஸ்டிச் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை போட்டுக்குங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக கொஞ்சம் பெருசாகவே நான் போடுறேன். போட்டுட்டு எப்போவுமே நம்ம சுற்றுற போல் அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சை போட்டுக்குங்க. இப்போ மேலே லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கு நேராக இந்த நீடில் குத்துங்க. இப்போ நம்மளுக்கு குத்தும் போது இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் மேலே தூக்கிக்கிட்டு வரும் இல்லையா, ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு அது பக்கத்துலேயே நீங்கள் குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது நகராது. பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், மேலே இருக்கிற அந்த லைனில் நீங்கள் குத்திட்டு நீடில் குத்திட்டு நம்ம எப்போவுமே போடுவோம் இல்லையா அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அதை ரிவர்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அது பேக்கில் வரும். வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நார்மலாக பக்கத்தில் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் நீங்கள் போடுங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது நம்மளுக்கு நகராது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச் நம்ம போட்டுக்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ மறுபடியும் சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ மேலே அந்த லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனில் நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அந்த நீடில்னால் அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த த்ரெட்டை நம்ம ரிவர்ஸில் நீங்கள் கொண்டுட்டு வாங்க. வந்த பிறகு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போல், லாக் ஸ்டிச்னால் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போல் போட்டுக்குங்க. போட்டுட்டிங்களா? பாருங்கள், இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நான் சொல்லித்தரேன். ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு மேலே அதுக்கு நேராக இருக்கிற கோட்டில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா அந்த த்ரெட்டை லூஸாக நீங்கள் விட்டிங்கன்னா அது ரிவர்ஸில் இழுக்கணும். இழுத்த உடனே அது குட்டியாக வந்துடும். அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க.
போட்டுக்கிட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் தான் வந்து சரி த்ரெட்டில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். மறுபடியும் நான் ஒரு வாட்டி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சரியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு மேலே லைன் போட்டோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து போடுங்க. போட்டுக்கிட்டு அந்த த்ரெட்டை மேலே இழுக்கணும் இல்லையா, இழுக்கும் போது கொஞ்சம் லூஸாக விட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா கீழே வந்து டைட்டாக போடுங்க. மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக இழுத்திங்கன்னா இங்கே வந்து அந்த த்ரெட்டு வந்து ரிவர்ஸில் வரும். வந்த உடனே நீங்கள் கீழே வந்து ஒரு குட்டி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ இதே டைப்பில் தான் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட்டு முடிக்கணும். நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். தூக்கி அடிக்காதடா. இப்போ பாருங்கள், இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து நான் காமிக்கிறேன். போட்டுட்டு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் போடுவோம் இல்லையா, அதே போல் அந்த த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து ஈஸியாக வந்து இது எங்கே போடலான்னா நம்ம வந்து ஸ்லீவோட பார்டர் டிசைனில் போடலாம், பேக் நெக் போடலாம். ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து அழகாக இருக்கும். இதிலே நீங்கள் போட்டுட்டு இதிலே டிசைன் ஒர்க்கும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சரியில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இப்போ வந்து சில்க் த்ரெட் நான் சொல்லித்தரேன். ஸோ கவனமாக பாருங்கள். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து அறந்து போயிடும் இல்லையா, உங்களுக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அறந்து போயிடும். ஸோ நீங்கள் 2 சில்க் த்ரெட் எடுத்துக்குங்க. அது வந்து நான் ரெண்டுமே நீங்கள் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே எடுக்கும் போது அந்த சில்க் த்ரெட் வரக்கூடாது. பார்த்தீங்களா? போட்டுக்குங்க. இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து மிடில் ஃபிங்கரில் நீங்கள் நாட் போட்ட த்ரெட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு இதே மெத்தடில் நீங்கள் கீழே வந்து நம்ம வழக்கமாக போடுறா போல் ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. இப்போ அந்த ஸ்டிச்சை வந்து கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ எடுத்தாச்சா, இப்போ அந்த நாட்டு வந்து டைட்டாக ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு குட்டியாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்குங்க. நான் பெருசாகவே போட்டுக்கிறேன். போட்டுட்டிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்புறம் நூல் வந்து கொஞ்சம் மேலே கீழே நம்மளுக்கு நகராது. போட்ட பிறகு என்ன பண்ண பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போது இந்த நோஸில் வந்து படாமல் பார்த்துக்கு. நோஸில் பட்டுச்சுன்னா இந்த சில்க் த்ரெட் மாட்டி அது வந்து நூல் பெரிய அறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமான டிப்ஸு. ஆனால் நீங்கள் வந்து நடுவில் மட்டும்தான் நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் மேலே இழுக்கணும். இப்போ என்ன பண்ணமோ, இப்போது மேலே ஒரு லைன் போட்டாலே அந்த லைனில் நீங்கள் நேராக வந்து குத்திட்டு த்ரெட்டை வந்து சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த நீடில் வந்து டேர்ன் பண்ணி நீங்கள் மேலே இழுக்கும் போது பார்த்தீங்களா இழுத்தாச்சு. இப்போ அடியில் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து கொஞ்சம் டைட்டாக இழுத்திங்கன்னா இழுத்துட்டு கீழே வந்து அந்த த்ரெட்டை வந்து மெல்லமாக நீங்கள் இழுத்துடுங்க. அது வந்து ஸ்ட்ராங்காகிடும். அப்போ ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. லாக் ஸ்டிச்னால் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து குட்டியாக போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இதே போல் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போடணும். மறுபடியும் த்ரெட்டில் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சோம் இல்லையா, அது பக்கத்துலேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பெருசாகவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸ் எல்லாமே பெருசாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக குட்டி குட்டியாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். பழகிற வரைக்கும் பெருசாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்னதாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இமேஜில் வந்து வரைஞ்சி அதில் வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் எல்லாம் வந்து ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாவே வரும். பார்த்தீங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சு வந்து போட்டுக்கிட்டு அதை வந்து ரிவர்ஸில் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு டைட்டாக கீழே பிடிச்சிக்குங்க. இது பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. பார்த்தீங்களா? போட்டுக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இதே மெத்தடில் தான் இது ஃபுல்லாக போடணும். நீங்கள் வந்து பழகும் போது நீங்கள் பொறுமையாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சரியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்துலேயே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணறா உங்களுக்கு வந்து இந்த சில்க் த்ரெட் வந்து ஈஸியாக பழகும், இல்லைனா அது வந்து உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் வந்து இது பழகும் போதே நீங்கள் என்னென்ன ஸ்டிச் பழகுறீங்களோ
சில்க் த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து பழகுங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ரோச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறேன். ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், லிங்க் தரேன். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணி டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து சொல்லித்தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் பண்ண அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் பண்ண அந்த ஒர்க்கெல்லாம் வந்து சென்ட் பண்ணலாம். ஃபோட்டோவை எடுத்து சென்ட் பண்ணலாம். அது எனக்கு ஒரு என்கரேஜாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ இதே மெத்தடில் வந்து நம்ம வந்து போடணும். இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பெரிய ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா? உங்களுக்கு இது வந்து பழகணுன்னா நீங்கள் இதை போல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு இமேஜ் வந்து வரைஞ்சிக்குங்க. அது எந்த இமேஜ் ஆனால் இருக்கலாம், இமேஜ் வேணால் இருக்கலாம். அதில் வந்து நீங்கள் வந்து இது பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு நாட் போட கஷ்டமாக தான் மேலே பிடிச்சிக்கிட்டு, நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மெத்தடில் வந்து நீங்கள் நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ மேலே இந்த நூல் தெரிஞ்சுன்னா அது வந்து உள்ளே இழுத்து விட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.